ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு சீசன் 2 எபிசோடு 3 பார்க்கலாம். போன எபிசோடு கிடச்சில நம்ம ஹீரோ அந்த ஹெர்மரை தோக்கடிச்சதுக்கப்புறம் அந்த ஹெர்மர் கிட்ட என்னோட அக்கா எங்கே இருக்காங்க தெரியுமா கேட்க, அந்த பக்கம் பார்த்தா சிங்சானும் பரட்டத்தலைன்னு ஒன்றா விளாண்டுட்டு இருக்கும்போது ரெக்க வச்ச சிங்கா அங்கே செத்து கிடக்கும். யார் அதை கொண்டா அப்படின்னு பார்த்தா சும்மா கெத்தா வந்து நின்றுருப்பாங்க நம்ம ஹீரோட அக்கா. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட அக்கா சிங்சானையும் பரட்டத்தலைனையும் பார்த்துட்டு யாரா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்க, அதுக்கு சிங்சான் பக்கத்துல பரட்டத்தலையன், பாஸ் யாரு பாஸ் இவங்க பார்க்கறதுக்கே டெரரா இருக்காங்க, உங்களுக்கு இந்த பொண்ணு யாரு தெரியுமா பாஸ் அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் சிங்சானு நம்ம ஹீரோட அக்கா பார்த்த உடனே இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பானா ஒண்ணுமே பேசாம. அதை பார்த்துட்டு ஹீரோட அக்கா, என்னது நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன் பதில் சொல்லாம ஊமை மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் என்ன செவுடா பேசுறது காதில் கேட்கலையா, உங்கள்கிட்ட பேசி வேஸ்ட்டு, நான் போய் அங்கே போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறேன், கடவுளை கொல்லணும்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அக்கா உள்ளே போயிட்டே இருப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு சிங்சானும் கண்டிப்பா நான் உன் கூட சேர்ந்து சண்டை போடுவேன் அப்படி சொல்லிட்டு சிங்சானும் பின்னாடியே போயிடுவான். இந்த பக்கம் பரட்டத்தலையனும், பாஸ் பாஸ் விட்டுட்டு போயிடாதீங்க பாஸ், நானும் வரேன் பாஸ், நானும் உங்க கூட சண்டை போடுறேன், ஐயோ என்னைய விட்டு போறீங்க, இருங்க போயிடாதீங்க, நானும் உங்க கூட வரேன், என்னோடு நீங்க இருந்தாதான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிடுவான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு பாலைவனம் மாதிரி வறண்ட இடத்துல ஒரு கடவுள் இருக்காங்க. இவங்க பேர் தாங்க, பேர் சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, பேரு ஹெப்பஸ்டஸ்ஸா பஸ்ஸான்னு தெரியல. இவங்க என்ன கடவுள்னா இவங்க தான் ஆயுதத்தை செய்யற கடவுள். பக்கத்திலே பாருங்களேன் அந்த ஆயுதத்தை செய்யறதுக்கான மிஷின்லாம் வச்சிருக்காங்க. அதுலதான் பயங்கரமான வெப்பன்லாம் பண்ணுவார் போல இருக்கு. உள்ள செம்ம நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. அவர் அப்ப எந்திரிச்சு நின்று முன்னாடி இருக்க ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, ஏன் நான் உனக்கு நல்லா இருக்கிறத சுத்தமா பிடிக்கல, என்ன போட்டு தள்ளிலாம் முடிவு பண்ணிட்டியா, நீ எந்த ஐடியாவில் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, முன்னாடி யாரா நிக்கிறா அப்படின்னு பார்த்தா அது அந்த அழிவின் கடவுள் பொண்ணு தாங்க. அந்த ஒத்தக்கன் கூட போச்சு இப்போ ரீசெண்டா அவ வந்து நின்றுட்டு, ஏ செஞ்சு கொடுப்பா ப்ளீஸ்ப்பா, இது அந்த எதிர்காலத்தை பார்க்குற ஒரு பையன் இருக்கான்ப்பா, அவன் தான்ப்பா எனக்கு இந்த ஐடியா கொடுத்தான், அது கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகாது, அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இந்த வெப்பனை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த ஆயுதம் செய்யற கடவுளோ சம்பட்டி எடுத்து டங் டங் டங்னு அடிச்சுட்டு, ஏதோ ஒன்று நம்பி தான் செய்கிறேன், இது எப்படியாச்சும் எசக்க புசக்க ஆச்சு, முதல்ல என்னதான் தேடி வந்து வெட்டுவான் அந்த பேடு காடு, நீ கடவுளே கொள்றதுக்கு வந்து ஆயுதத்தை கேட்டுட்டு இந்த சின்ன புல்லட்டை வச்சு செய்ய சொல்ற, இது என்ன புல்லட் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்லுவா பாருங்க அந்த அழிவின் கடவுள் பொண்ணு, இது வெறும் புல்லட் இல்லப்பா, இது மங்கி கிங்கோட புல்லட், அவன் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புல்லட்டை எடுத்து இவன்ட்ட எப்படியோ கொடுத்துருக்கான், எப்படி கொடுத்தான்னு தெரியல, அந்த புல்லட்டை எடுத்துட்டு வந்து இவன்ட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த வெப்பனை இதை வச்சு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்க, அவனும் சம்பட்டி வச்சு அடிச்சு சரி இதை செஞ்சால் நம்ம ஃப்ரீடம் ஆயிடுவோம், அவனை கொன்னா நம்ம இதுக்கப்புறம் விடுதலை ஆயிடுவோம், அதனால நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நீ ஒரு விஷயத்த பண்ணியாகணுமே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவ சொல்லுவா பாருங்க அந்த அழிவின் கடவுள் பொண்ணு, உனக்கு என்ன வேணும் கேளு, தாராளமாக கேளு, நான் பண்ணாதானே, சே பண்ணிடுவோம் அவ்வளோதானே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க, அப்படியா அப்படின்னு அங்க கட் பண்றாங்க. அவன் என்ன கேட்டான்னு சொல்லல. அப்படியே கட் பண்ண அந்த அழிவின் கடவுள் பொண்ணு கையில அந்த புல்லட் ஷேப்ல உள்ள பார்த்தா லிக்விட் மாதிரி வேற மாதிரி இருக்குது. அவர் வெப்பனை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி கொடுத்துருக்காரு, இது எப்படி யூஸ் ஆகும் தெரியல, அந்த வெப்பனை இந்தா நீ அவன்கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேர்த்துரு, மிஸ் ஆயிடக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு கொடுக்க, அங்க யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஹெர்ம்ஸ், அவனா இங்க இருக்கான், அவன்கிட்ட கொடுத்துட்டு இங்க பாரு அவன் உன்கிட்ட தான் வருவான், அவன்கிட்ட நீ கொடுத்துரு மறந்துடாத அப்படி சொல்லிட்டு கொடுக்க, அதுக்கு அந்த ஹெர்ம்ஸ், எனக்கு புரியுது, இருந்தாலும் அதுல மிச்சம் உயிரோடு இருந்தா நான் கொடுக்குறேன், செத்து போயிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப கட் பண்ணா இந்த பக்கம் பிரசன்ல நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெப்பனை கொடுத்துறான், இந்த வெப்பன் அந்த வெப்பனை அவ கொடுக்க சொன்னா நான் கொடுத்துட்டேன், நீ அந்த கடவுளே கொல்ல போறியாமா, ஆனா கரெக்டா கொன்று மிஸ் ஆச்சு, நானும் அவ்வளவுதான் என்னையும் சோலை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அந்த வெப்பனை வாங்கிட்டு என்ன கொல்றதா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சொல்ல, அங்கேருந்து நம்ம ஹீரோ அவங்க ஆட்கள் எல்லாமே சும்மா கெத்தா நடந்து போவாங்க. அப்புறம் கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா கூலிங் கிளாஸு அப்புறம் அந்த பச்சை முடி அந்த சின்ன பையன் அவங்களாம் அடுத்த சண்டை எங்கே போட போறாங்கன்னு காட்டுறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்க, மேலே பார்த்தா ரெண்டு கடவுள், ஒரு கடவுள் பார்த்தா வில்லம் போடுற கடவுள், பக்கத்துல கண்ணை கட்டிட்டு இருக்காரு பாருங்க, அவர் வந்து இரவு மற்றும் இருளோட கடவுள், பக்கத்துல இன்னொருத்தர் பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் பொண்ணு கிடையாதுங்க, அவர் பையன் தான், டக்குன்னு பார்த்த பிறகு எனக்கே பொண்ணு மாதிரி தான் இருந்தது, அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் பையன் அப்படின்னு, அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அங்க மேல இருக்க ரெண்டு கடவுளுமே பையன் தான், ஃபர்ஸ்ட் இருக்கிறது வில்லம்பு கடவுள், அந்த பக்கம் இருக்கிறது இரவு மற்றும் இருளோட கடவுள், இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் தான் இவங்களை எல்லாத்தையுமே வச்சு செய்ய போறாங்க. அப்புறம் அந்த பச்சை முடி சொல்லுவா, என்னடா இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன செய்யணும், ஒருத்தனை அடிச்சுட்டு சாகணுமா, இந்த கேம் எப்படி இருக்க போது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுப்பா. அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டோம், ஆமாப்பா இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, ஒருத்தன் கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் இல்லை எனக்கு ஒருத்தன் தெரியும் அங்கே பாரு அப்படின்னு சொல்ல, யாரா அது அப்படின்னு பார்த்தா
அது அந்த சொங்கிங்க. இவன் யாருன்னு தெரியலையா? இதுக்கு முன்னாடி ஒரு கேம் நடந்தது இல்ல, கொடியில இருக்குது உயிர் நாடின்னு, அதுல கையில ஆக்டோபஸ் பொம்மை மாதிரி ஒருத்தன் வச்சிருந்தான்ல, நம்ம இரவு அவனை போட்டு தள்ளியிருப்பான்ல அனியனா மாதிரி, அவன் தாங்க இங்க உயிரோடு இருக்கான். அவன் இன்னும் சாகல. எப்படி சாகாம இருக்கான்? ஒருவேளை குளோனை உருவாக்கி செத்த மாதிரி நடிச்சிருப்பானோ? அதே மாதிரி தாங்க இந்த பக்கம் அந்த கூலிங் கிளாஸ் போட்டோன்னு அவனை பார்த்துட்டு சாக்காயிருவான். என்னது இவனு உயிரோடு இருக்கானா? இவன் செத்துட்டான்ல அவன் சொன்னான் அந்த ரியானு. ஒருவேளை வேற ஏதாவது பண்ணியிருப்பானோ? இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க, இவன் மட்டும் உயிரோடு இருக்கானா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா மேல அந்த 2 கடவுள் இருக்காங்க பாருங்க, அவங்க போதும் போதும் உங்களுக்குள்ள பேசினது போதும், இப்ப நாங்க பேசுறத கேளுங்க. நாம இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். இந்த கேம் என்னன்னா மார்க்கோ போலோ. இதுல இந்த கண்ணு தெரியாம இருக்காரு பாத்தீங்களா, கண்ணை கட்டிட்டு இவரை நான் நடுசுல நிப்பாட்டிக்குவேன். நீங்க எல்லாருமே இவரை தொட வரணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் உங்க ட்ரெஸ்ல இருக்க அலாரம் எனக்கு கேட்டு நீங்க எங்க இருக்கீங்க தெரிஞ்சிடும். நான் என்னோட வில்லு எடுத்து சர்ன்னு விழுவேன், அது வந்து சொர்ன்னு உங்க மண்டையில சொரிக்கும், நீங்க அவுட் ஆயிருவீங்க. யார் வந்து தொடுறீங்களோ அதோட கேம் முடிஞ்சிடும். சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல, அப்புறம் கேம் ஆரம்பிக்கும் பாருங்க. எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கோங்க. நடுசுல அந்த கண்ணை கட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் அவன் இருக்கான் பாத்தீங்களா, அம்பு வச்சுட்டு உடலாம் ரெடியா இருப்பான். நம்ம கூலிங் கிளாஸ் போட்டவன் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு, என்னடா 30 செகண்ட் ஆயிடுச்சு எவனுமே போகல, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் அம்பை விட்டுருவாளே அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம் ஆயிரும், பட்டார்னு ஒரு அம்பை விடுவா பாருங்க. அவர் கூலிங் கிளாஸ் போட்டவன் அதை பார்த்துட்டு, விட்டுட்டான்டா அம்பு, எனக்கு பிடிச்ச நடிகர் சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட. அப்புறம் இன்னொரு அம்பு விட்டதுல அங்க ஒருத்தன் செத்து போயிருவான். அப்புறம் எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்பு விட்டவன் சும்மா கெத்தா நடந்து வந்துட்டு பாருங்க. இந்த பக்கம் இருக்கான் பாத்தீங்களா ஒருத்தன் முள்ளம்பன்றி தலைய மாதிரி இருப்பான். அவன், என்னடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லீடு தேவைன்னு நினைக்கிறேன், என்ன எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ நெருப்பு பவர் மாதிரி இருக்கும். அவன் அப்படியே எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன், வாடா 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 செல்லம், உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தலையை வெட்டத்துக்கு ஒரு ஆடு தேடிட்டு இருந்தோம், நீ நான் வந்து மாட்டிக்கிட்ட, போ முன்னாடி போ, நாங்க அப்படியே பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா போவாங்க பாருங்க அட்டாக் பண்றதுக்கு. அந்த முள்ளமண்டி தலையன் கையில இருந்து நெருப்பு மாதிரி கொண்டு வந்து பெரிய ஈட்டி கொண்டு வந்துருவான். அதுல முன்னாடி பின்னாடி பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் என்ன, வரிசை அது கிட்ட போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த கண்ணு தெரியாத ஒரு அம்பு விட்டுருவாரு கருப்பு கலர்ல. டக்குன்னு ஜஸ்ட் மிஸ் ஆயிருவாங்க. அதை பார்த்துட்டு அங்க கூலிங் கிளாஸ் போட்டணும், மிஸ் ஆயிட்டோம்ல அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த முள்ளம்பட்டி தலையனும், ஆமாண்டா மிஸ் ஆயிடுச்சுடா, இதுக்கப்புறம் நான் பயப்பட மாட்டேன்டா, போறேன்டா, அவனை போட்டு தள்ளுறேன்டா அப்படி சொல்லிட்டு கோவமா போவான் பாருங்க. அப்புறமா அந்த கண்ணுல கட்ட போட்டிருக்க கடவுள் பாகுபலி மாதிரி பிடித்ததும் மறுமுகம் அப்படி சொல்லிட்டு 3 அம்ப ஒரே நேரத்தில் கூட அதுல இருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த முள்ளம்பட்டி தலையன், என்னோட பவரை நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் நெருப்பு சக்கர மாதிரி உருவாக்கிட்டு அது மூலமா வேகமா ஓடுவான் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த பாறைக்கு பின்னாடி அந்த சொங்கி பைய கூட 2-3 பேர் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அங்க அந்த பச்சை கலர் ஜடமுடி இருக்கிறவன், மச்சான் இதான்டா செம்ம சான்ஸ், போய் டக்குன்னு தொடறோம், கேம் ஜெயிக்கிறோம், கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அதுல இருந்து தாவி ஓடலான்னு பார்ப்பான் பாருங்க. ஓடி போகும்போது பட்டார்னு ஒரு அம்பு வந்து நெஞ்சில இருக்கும். யாரான்னு பார்த்தா அந்த அம்புறவன் தான். இவன் அந்த கண்ணு தெரியாதவன் தான் பார்த்துட்டு இருந்தான். இன்னொன்னு அம்புறவன் தனியா இருந்தான். அவனை கவனிக்காம இவன் பாட்டு குதிச்சு போனான் பாத்தீங்களா. ஒரு அம்பு சொருனதுல அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. மஞ்சள் கலர் முடி இருக்கிறவன், மச்சான் செத்துட்டியாடா, ஏடா செத்தேர் ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான் பாருங்க. அந்த அம்புறவன், வண்டியா ஒன்னையும் சேர்த்து போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்ப நேரா ஏன் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க நிலா முன்னாடி ஒரு அழகான பொண்ணு வந்து நிக்குமா. அதை பார்த்துட்டு அவன் ஜர்க்காயிருவான், என்னது இவ எப்படி வந்தா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த உருவம் போயிரும். அவன் டக்குன்னு அந்த அம்மா விட்டுருவான் பாருங்க. அது நேரம் அவன் அந்த மஞ்சள் முடியை பார்த்து போயிட்டு இருக்கும். குறுக்க அவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த சொங்கி பைய, அவனை காப்பாத்திடுவான். இவன் எப்படா இவ்வளவு நல்லவனானா அப்படின்ற மாதிரி அவனை காப்பாத்திட்டு அந்த கையில இருக்கு பாத்தீங்களா அந்த ஆக்டோபஸ் பொம்மை, உன்னை நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாத, உன்னை அந்த ரியானு தலையை வெட்டாம விட்டுட்டு போனா பத்தியா, அது ரொம்ப தப்புடா அப்படின்னு அந்த பொம்மை சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அப்புறமா அந்த அம்பூர்றவ இருக்கா பாத்தீங்களா, அவ, என்னடா பண்ணீங்க, திடீர்னு என் பொண்டாட்டி முகம் எப்படா இங்க வந்தது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அது அவன் பொண்டாட்டியா, சரி அது ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி வந்துட்டு போயிருக்குது. அதுல கடுப்பாயிட்டு எப்படா பண்ணீங்க, என்னடா பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அம்பூட அவன் ரெடியா இருக்க. இந்த பக்கம் இருக்கா பாத்தீங்களா கையில அந்த ஆக்டோபஸ் வச்சிருக்க சொங்கி பைய, என்ன நினைச்ச, என்கிட்ட பவர் இருக்குறா, என்ன நீ கொலரான்னு பாக்குறியா, நான் ஏற்கனவே ஒரு தடவை செத்து பொழைச்சவன்டா, நான் செத்து பொழைச்சவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த ஆக்டோபஸ் பொம்மையை வச்சுட்டு இல்யூஷன் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டார்க் மேஜிக்கை கொண்டு போய் அந்த அம்பூர்றவன் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கேன். அதை பார்த்து அம்பூர்றவன், என்ன நினைச்ச, என்னோட ஒரு அம்பே 10 சூரியன் சமம், இதை வச்சுலாம் என்ன அட்டாக் பண்ணலாம் நினைக்கிற பத்தியா, வாங்கிக்கடா, இந்தாடா என்னோட அம்பு, என்கிட்ட வச்சுக்காதடா வம்பு அப்படி சொல்லிட்டு பட்டார்னு ஒன்று விட்ட உருளை அடிச்சுலாம் சதறோம். அந்த புகை மூட்டத்துக்குள்ள இருப்பான் பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சொங்கியே அந்த மஞ்சள் முடி தோல்ல தூக்கி வச்சுட்டு, பாச்சா இவங்க கிட்ட பழிக்கும், என்கிட்ட பழிக்காது அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா நிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த அம்பூர்ற கடவுள், எப்படா என்னோட அம்பை எப்படா தடுத்த அப்படின்னு கேட்க, அதுக்கு கூலிங் கிளாஸ் போடுவேன்,
என்னால இதுவும் முடியும், இதுக்கு மேலேயும் முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்க. இருடா அவங்களை இப்ப போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்பை எடுத்து விட பார்க்க கையை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுரும். அதை பார்த்துட்டு என்ன என் கையை அப்படி ஃப்ரீஸ் ஆச்சு, இருடா முடியலடா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃப்ரீஸ் இருந்து கையை எடுத்துட்டு நீங்களா சாவுங்கடா அப்படி சொல்லிட்டு அம்பை விட பாப்பான் பாருங்க. பார்த்தா அவங்க அதுக்குள்ள ஓடி எஸ்கேப் ஆயிடுவாங்க. எஸ்கேப் ஆயிட்டீங்களாடா, உங்களுக்கு அவ்வளவு திமிராய் போச்சு, உங்க சாவு என் கையில தான்டா, ஒருத்தனும் இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்கடா அப்படி சொல்லிட்டு செம்ம கடுப்பா இருப்பா பாருங்க. அப்புறமா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் மஞ்ச முடிய அப்புறம் அந்த சொங்கி இவங்க எல்லாருமே பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட அங்க கூலிங் கிளாஸ் போட்டவன் கேட்பான், டே ஆமா திடீர்னு யாரா குறுக்க அந்த புகை மூட்டத்தை கொண்டு வந்து அந்த அம்பை தடுத்து நிப்பாட்டினது, அந்த அம்பை நான் தடுத்து நிப்பாட்டலடா வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கையில இருக்க ஆக்டோபஸும் அந்த மாதிரி சில்லி மேஜிக்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரு காட்டிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுங்க, மூஞ்சில மாஸ்க் மாட்டிட்டு அதை நான் தான் பண்ணேன், நீங்க சாகாம உயிரோடு இருக்குன்னு தான் பண்ணேன், ஒழுங்கா வந்து விளையாடுங்க ஜெயிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நீ தான் பண்ணியா, பரவாயில்லையாப்பா, சின்ன பொண்ணா இருக்க, இந்த அளவுக்கு திறமையா இருக்க, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே ஐயா அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் மஞ்ச முடி இருக்காம பாருங்க, அவன் ரொம்ப தேங்க்ஸுங்க என்ன காப்பாத்தினதுக்கு, என்னோட ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேனே தெரியல, உங்களுக்கு சுமையா இருக்க போறேனா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன், டே அழாதடா, நான் உங்க 2 பேரையும் காப்பாற்றலாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் காப்பாற்ற முடியல, உன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், இருந்தாலும் நீ இப்படியே அழுதுட்டே இருந்தா எதுவும் மாற போறது இல்ல, உன் ஃப்ரெண்டுக்காகவாச்சு நீ எந்திரிச்சு சண்டை போடு, உன் ஃப்ரெண்டு அதை தான் நினைச்சிருப்பான், வா பயப்படாத, தண்ணி குடிக்க தேவை செம்பு, ஒன்னால முடின்றத நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன் அவனை தைரியப்படுத்த. அந்த மஞ்ச முடியும் ரொம்ப நன்றிங்க, நான் அவங்க கூட இருந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க. இந்த பக்கம் அவன் முகமுடி போட்டவ, வாங்கடா என்னடா போட்டு உங்க கண்ணீர் மலையா பொழிஞ்சிட்டு இருக்கீங்க, அங்க பாரு காலில் சக்கரத்தை கட்டிட்டு எப்படி பறக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மேல என்ன நீ என்ன நினைச்ச, எவ்வளவு வேணாலும் விடுடா அம்பு, என்னால சமாளிக்க முடியும்டா, அதுக்கு என்கிட்ட இருக்குடா தெம்பு அப்படி சொல்லிட்டு பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அம்பு மலையா பொழிஞ்சிட்டு இருக்கும். அதுல இருந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்க. பச்சை முடியும் பின்னாடியே ஓடிட்டு இருப்பா. பார்த்தா அங்க ஒரு மீசக்காரா இருக்கான் பாருங்க, அவன் பேரு புடிச்சிட்டு இருப்பான். பட்டாரு வந்து ஒரு அம்பு விழும் பாருங்க, அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சிடும். இந்த மாதிரி பின்னாடி இருக்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் செத்துக்கிட்டே இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு இந்த காலில் சக்கரை கட்டினவன், என்னடா ஒழுங்கா வருவீங்கன்னு பார்த்தா செத்துக்கிட்டே இருக்கீங்க, நான் மட்டும் தான் முன்னாடி போயிட்டே இருக்கேன், வேலைக்காகாது, நானே அவனை பாத்துக்கிறேன், டே அவ்வளவுதான்டா உன் கதை முடிஞ்சுதுடா, என்கிட்டயே வச்சுக்கிட்டு வம்பு, உனக்கு இருக்குதா பாப்புண்டா தெம்பு, வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ள முடி தலையன் அந்த கண்ணு கட்டு போட்டுருக்க அந்த கடவுளை வேகமா அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து குறுக்க அந்த கவுசிக் பூந்தா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் குறுக்க ட்ரம்மோட பூந்து அட்டாக் பண்ண பார்க்க அதை வில்ல வச்சு தடுத்துட்டு அப்படி தட்டி விட்டுருவாரு. அவன் ஜம்ப் பண்ணி போய் நின்றுட்டு, டே என்ன நினைச்சா, என்கிட்ட ட்ரம் இருக்குடா, இந்த ட்ரம்மை வச்சு உன்னை அடிச்சிருவேன் பாக்குறியா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்து சிரிச்சுட்டு என்னடா காமெடி பண்ற, ட்ரம் வச்சு என்ன காமெடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்பை வரிசையா விட, அம்பு விடுறியா, என் ட்ரம்மை வச்சு அதை எப்படி தடுக்கிறேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்மை வச்சு மரணம் அப்படி சொல்லிட்டு ட்ரம்மை தட்டிக்கிட்டே இருக்க. அந்த அம்புலாம் விலைக்கு போற மாதிரி இருக்கும். அப்புறமா மறுபடியும் அவர் சிரிச்சுட்டு என்னடா அப்படி சொல்லிட்டு அம்பை விடுவாரு பாருங்க. அப்புறம் மறுபடியும் அந்த ட்ரம் வச்சுக்கிட்டு கூலி பாபா ஹவுஸே அப்படி சொல்லி ட்ரம்மை போட்டு தட்டிட்டு இருக்க. விலகுன அம்பெல்லாம் அப்படியே போய் பிரிஞ்சு ரிட்டர்ன் வந்து அப்படி குத்த வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த மொட்டத்தலைய முழிச்சிட்டு இருப்பான், என்னடா அம்பு என்கிட்டே திரும்ப வருது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த கண்ணில் கட்டு போட்டுருக்க கடவுளு, அது மொக்கா படம்டா அப்படி சிரிச்சுட்டு இருக்க. அந்த அம்புலாம் அவனை அட்டாக் பண்ண போகும் பாருங்க. பார்த்தா குறுக்க டக்குன்னு அவன் வந்து காப்பாத்திடுவான். யாரு, அந்த முள்ளம்பண்டி தலையன் காலில் சக்கரத்தை மாட்டிருக்கான் பாருங்க, அவன் வந்து காப்பாத்திடுவான். அப்புறம் என்ன, அதை பார்த்து அந்த கடவுள் கடுப்பாயிருவான், என்னடா அவன் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் சண்டை போறதை விட்டுட்டு அங்க இருக்க மத்தவங்களை காப்பாத்துறதே அவனுக்கு வேலையா போச்சு. சிவப்பு முடி, ரோஸு முடி, அப்புறம் இந்த வயலட் முடி, அப்புறம் இங்க இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு இருப்பான். சர மாதிரி அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் அந்த இன்னொருத்த அம்பு விடுற கடவுள் இருக்கான் பாத்தீங்களா தனியா, அவனும் அம்பு விட பாறையெல்லாம் பறந்து வந்து அடிச்சு தெரிச்சிட்டு இருக்கும். அந்த நெருப்பு விடுற முள்ள மட்டும் இருக்கான் பாருங்க, டே எல்லாரும் இங்க தப்பிச்சு ஓடுங்கடா, கடுப்பாயிட்டாங்க போல, வச்சு அடிக்கிறாங்க, தப்பிச்சிருங்கடா அப்படி சொல்லிட்டு ஓட சொல்ல எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. இவன் தான் எல்லாத்தையுமே குறுக்க பூந்து காப்பாத்திட்டு இருக்க. அங்க இவன் முகமுடி போட்டவனு குறுக்க வந்து அவளோட முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா, பாறையெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இருக்க. அப்புறமா பார்த்தா இடையில ஒருத்தன் மாட்டிப்பான். அவனை காப்பாத்தலான்னு இந்த முள்ளமன்றி தலையன் போக அவனை காப்பாற்றும் போது அந்த அம்பு வந்து அடிச்சு பாறையெல்லாம் தெரிச்சு பறந்துட்டு இருக்கும். அப்படி பறந்துட்டு இருக்கும்போது அப்பா அதுல இருந்து தப்பிச்சோன்னு சொல்லிட்டு நின்று இருந்தா மறுபடியும் இன்னொரு ஒரு கருப்பு அம்பு நடுவுல வந்து அடிக்கும் பாருங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். இது யாரோட பிளாஷ்பேக்னு கேட்டீங்கன்னா அம்புடுற கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பிளாஷ்பேக். சரி வாங்க இந்த பிளாஷ்பேக்கை பார்க்கலாம். இந்த பிளாஷ்பேக்கோட ஸ்டார்டிங்ல அந்த அம்புடுற கடவுள் வானத்துக்கு மேல இருக்க ஒரு மலைக்கு மேல நின்றுட்டு அம்புட ரெடியா இருப்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு பாருங்க, 10,000 வருடங்களுக்கு முன்பு வானத்தில்
பல சூரியன்கள் எரிந்து கொண்டிருந்தது. அதில் ஒவ்வொரு சூரியனாக பூமியில் விழத் தொடங்கியது. நான் என்னுடைய அம்பால் அதை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டேன். அப்படி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி விட கடைசியில் ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்குது. அதுதான் இப்போ இருக்கிற சூரியனு. அந்த சூரியன் மட்டும் மிச்சம் இருக்க இந்த உலகம் காப்பாற்றப்பட்டது. அதுவும் என்னாலதான். அந்த சூரியனை வச்சு அங்க இருக்க கடவுள், நீ நல்லது பண்ணிட்டா மவனே, உனக்கு நான் ஒரு பரிசு தரேன் அப்படி என்று கையில் ஒரு பரிசை கொண்டு வந்து கொடுத்தாப்புல. அது என்ன பரிசுனா அதுதான் சாகாவரம் தர ஒரு அமிர்த நீர். ஆனா அது எனக்கு தேவையில்லை, ஏன்னா என் பொண்டாட்டி இருக்கல, அவளை சாக விட்டுட்டு நான் எப்படி உயிரோடு இருக்கிறது அப்படின்னு அந்த சாகாவரம் தர அந்த அமிர்த நீரை கையில் வாங்கி கொண்டு நான் என் பொண்டாட்டியை பார்க்க போயிட்டேன். என் பொண்டாட்டி எனக்காக வீட்டில் காத்துட்டு இருந்தா. என் பொண்டாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு ஒரே ரொமான்ஸ் தான். அப்புறம் நாங்கள் இரவில் படுத்து உறங்கினோம். அப்புறம் நான் தூங்கிட்டு இருந்தவன் டக்குன்னு முடிச்சு பார்த்தா என்னுடைய மனைவி என் பக்கத்தில் இல்லை. நான் ஓடி போய் பயந்து போய் பார்த்தா அந்த திருடனுங்க என் பொண்டாட்டி வயிற்றுல கட்டி வச்சு சொல்லிட்டாங்க. அதை பார்த்து நான் மறந்து போகும்போது என்னுடைய மனைவி அவள் கையில் வைத்திருந்த அந்த அமிர்த நீரை குடித்தாள். அதன் மூலம் அவளுக்கு சாகாவரம் கிடைத்து வேறு மாதிரி பறந்து போயிட்டு இருந்தா. ஐயோ என்னவா பறந்து போறா, எங்க போற நான் பிடிக்க பார்த்தேன். அப்படியே பறந்து அவன் நிலாக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அந்த அமிர்த நீரை குடித்தது அந்த நிலா கடவுள் தான். அதனாலதான் அவள் அந்த குடித்ததுக்கு அப்புறம் நிலாக்கு சொந்தமாக போகிறாளா. அச்சச்சோ என்ன எலவடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை பிடிக்க பார்த்தேன். நான் பயங்கரமா அம்புடுவேன். எத்தனை சூரியன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா விடுவேன். என் குறியில இருந்து எதுவுமே மிஸ் ஆகாது. ஆனா அவ என்னை விட்டு போயிட்டா. நான் போக முடியாத இடம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா அவகிட்ட என்னால போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க திருட்டுங்க மேல கடுப்பாயிருவான் பாருங்க. அவன் கடுப்பாயிட்டு லியோ 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 அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து அங்க இருக்க எல்லாத்தையுமே சரசரன் வெட்டி சாச்சிருவான். அங்க ரத்தம் தெறிக்க அவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அப்படியே வெளியே வந்து வானத்தை பார்க்க, வானத்துக்கு மேல நிலாவில் அவ பொண்டாட்டி மட்டும் சோகமா உட்காந்துட்டு இருப்பா. நிலாவில் ஒரு சிறை கைதி மாதிரி வடை சூட முடியாம ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பா அவனோட பொண்டாட்டி. அவன் இந்த பூமியில அவ்வளவுதான், என் சோக கதையை கேளு தாய்க்குலமேன்ற மாதிரி வாழ்வே மாயம்னு தாடியை வளர்த்துட்டு படுத்து கிடப்பான். அப்பதான் அந்த பேடு காடு என்றி, மகனே பயப்படாதே, இதோ நான் வந்துட்டேன், உனக்கு உன் பொண்டாட்டி நான் திருப்பி தரேன்னு சொன்னா என் கூட நீ வருவியா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அவன், ஐயா ரொம்ப நன்றியா, திருப்பி கொடுங்கயா, என் பொண்டாட்டியை திருப்பி கொடுங்கயா, நீங்க என்ன சொன்னா நான் சரியா அப்படி சொல்லிட்டு நான் அம்பு விடுற கடவுள் ஒத்துக்குவானா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா பிரசன்ல வந்துடும். பிரசன்ல இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த அம்பு விடுற கடவுள் தான். அவன், டேய் பேடு காடு, நீ என் பொண்டாட்டியை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு நான் இங்கே கேம் விளாண்டு இருக்கும்போது என்னோட பொண்டாட்டியோட முகத்தையாடா இல்யூசனாக காட்டுற. இருடா, இங்கே இருக்க எல்லாத்தையுமே முதல்ல கொண்டுட்டு அப்புறம் வாங்கிட்ட வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி செம்ம கோவமா இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொள்றதுக்காக போவான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுதுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல பயங்கரமான சம்பவம்லாம் காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த சம்பவம்லாம் வேணும்னு நினச்சிங்களா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட வந்து பார்க்குறேன். யாருக்குலாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம அனிமி விரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.